வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்க ஹோஸ்ட் சக்தி. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 2 எபிசோட் 7 ஆல்ரெடி நான் எண்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல நம்ம பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் கிளியரா இந்த வீடியோல அந்த எண்டிங்கையும் சேர்த்து இந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மொத்தமா இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்ணிடுவோம். சாப்டர் 7 த பிரிட்ஜ். போன எபிசோட்ல எக்ஸிட் டோரை நோக்கி ஓடுன மேக்ஸ் இப்போதைக்கு கண் முழிச்சிருப்பா. அந்த சமயம் கரெக்டா லெவன் அண்ட் ஹாப்பர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மேக்ஸ பாக்குறாங்க. ஐ திங்க் என்டையர் ஷோலயே ஹாப்பர் மேக்ஸ் கிட்ட பேசின ஒரே டைலாக் வெல்கம் ஹோம் கிட் அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். அந்த சமயம் மைக்கும் அவனோட மதர் கேரனை பார்த்து கேரன் தான் இவங்களை காப்பாத்தினாங்க அப்படிங்கறத தெரிஞ்சதும் அந்த மொமெண்ட் எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க. ஹாலியும் இப்போதைக்கு அவளோட பிசிக்கல் பாடியில கண்மொழிக்கிறா. பட் அது அப்சைட் டவுன் மாதிரி இல்ல, ஏதோ ஒரு மான்ஸ்டரோட வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கதான் வெக்னாவும் இருக்கிறான். வெக்னாவை பார்த்து பயந்து வெளியே ஓடுன ஹாலி அந்த டைமென்ஷனே எல்லோ கலர்ல இருக்கிறத நோட் பண்றா. இப்போதைக்கு வேக்னா அப்சைட் டவுன்ல இல்ல, டைமென்ஷன் எக்ஸ் அப்படிங்கிற ஆபிஸ்ல இருக்கிறான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. வேக்னா இருக்கிற பிளேஸ் அந்த மைண்ட் ஃபிளேயரை கமுத்து போட்டிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை மைண்ட் ஃபிளேயருக்கு பிசிக்கல் பாடியையும் வேக்னா கொண்டு வர ட்ரை பண்றானா அப்படிங்கிறது தெரியல. அந்த டென்டக்கல் கேவ்ல இருந்து தப்பிச்ச ஹாலிய வேக்னா நோட் பண்ணி துரத்த ஆரம்பிக்கிறான். மெல்டிங் ரூம்ல ஸ்டக் ஆன நான்சி அண்ட் ஜானத்தனை இப்போதைக்கு ஸ்டீவ் அண்ட் டஸ்டின் வந்து காப்பாத்திட்டாங்க. இந்த இடத்துல ஸ்டீவ் கூட யூ ஓகே அப்படின்னு தான் கேட்டிருப்பாரு. பட் டஸ்டின் நான்சியை டக்குன்னு ஹக் பண்ணிடுவான். ஆக்சுவலி டஸ்டினுக்கு சீசன் 1ல இருந்தே நான்சி மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கும். அந்த ஒரு எமோஷனை இங்க ரொம்ப சூப்பராவே கொண்டு வந்திருப்பாங்க. நான்சி ஷூட் பண்ணது சீல்டு ஜெனரேட்டர் இல்ல, அது ஒரு எக்ஸாட்டிக் மேட்டர் அப்படின்னும் அதுதான் இந்த வாலை ஹோல்டு பண்ணிட்டு இருக்குது அப்படின்னும் ஹாலி அந்த வாலுக்கு பின்னாடி இல்ல அப்படின்னும் டஸ்டின் நான்சி அண்ட் ஜானத்தன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த சமயம் வெக்னா கிட்ட இருந்து தப்பிச்ச ஹாலி அங்கிருந்து ஓட அங்க சின்னதா ஒரு ரிஃப்ட் இருக்கிறத நோட் பண்ணி அந்த ரிஃப்ட ஓபன் பண்ணி அதுக்குள்ள போக ட்ரை பண்ணுவா. சீசன் 4ல நான்சி அண்ட் ஸ்டீவ் அப்சைட் டவுன்ல இருந்து எப்படி எடியோட வீட்ல இருந்த ரிஃப்ட்ல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு போனாங்களோ எக்ஸாக்ட்டா அந்த ஒரு வைபை தான் இங்க கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்க விழுகிறப்ப ஒரு பெட் போட்டு தப்பிச்சிருந்திருப்பாங்க. இங்க ஹாலி இப்போதைக்கு வானத்துல இருக்கிறதுனால வானத்துல இருந்து கீழே விழுக போறா. இந்த சீன் பார்க்கும்போது ஹாலி எப்படி தப்பிக்க போறா, எவ்வளவு பெரிய பெட் விரிச்சு போட்டாலும் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நல்லவேளை ஹாலி கீழே விழுகும் போது அவ கத்துற சவுண்ட் நான்சிக்கு கேட்கும். அதனால எல்லாரும் வெளியே போய் பார்க்கும்போது கரெக்டா அந்த லேப் மேலேயே ஹாலி விழுக வருவா. அப்படியே கட் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் மிஸ்டர் கிளார்க்கோட முரே அண்ட் எரிகா டஸ்டின் ட்ராக் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. வில் கிட்ட வேக்னா அகைன் ஸ்பையா யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னது. வேக்னா வில்ல சூஸ் பண்ணதுக்கு ரீசன் இந்த ஒட்டுமொத்த ஹாக்கின்ஸ்லயே வில்லு தான் வீக்னு நினைச்சு ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம சீசன் 2ல அந்த டனல் சிஸ்டம் கிரியேட் பண்ணதே வில் தான். அப்ப இந்த முறை வேக்னா கிட்ட இவன மாதிரியே 12 கிட்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னு ரொம்ப வில் வந்து ஒரு கில்ட்டோட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஜாய்ஸுமே இதுல உன்னோட ஃபால்ட் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸ் ஹாலிய வேக்னாவோட மெயின் பிரசன்ட்ல பார்த்தது, அங்கிருந்து தப்பிக்கும் போது அப்சைட் டவுன்ல ஒளிஞ்சுக்க சொன்னது, இது எல்லாத்தையும் மைக், கேரன், லெவன், ஹாப்பர், லூகாஸ் அண்ட் ராபின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. அது மட்டும் இல்லாம கேரன் கிட்ட மைக்கோ ராபினும் அப்சைட் டவுன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. லெவன் இப்போதைக்கு அவளால அந்த ரிஃப்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டீல் பிளேட்டை உடைக்க முடியும், அது வழியா அப்சைட் டவுனுக்குள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த சமயம் மிஸ்டர் கிளார்க், எரிகா அண்ட் மொரே டஸ்டினோட லொகேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வரும். அதனால அப்சைட் டவுனுக்கு எல்லாரும் இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது கேரனால வர முடியாது. அதனால மைக்கும் விக்கும் கேரனை இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லுவாங்க. அப்ப மைக் ஒரு டைலாக் சொல்லுவான். This group saved Will when no one else could. அந்த டைலாக் ரொம்பவே டச்சிங்கா இருக்கும். வில்ல எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஹாலியையும் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு கேரன் கிட்ட சொல்லிட்டு மைக்கோ அங்க இருந்து கிளம்பி எல்லாரும் ரியல் வேர்ல்டுல இருக்கிற பிரன்னரோட லேபுக்கு வருவாங்க. அந்த சமயம் முறை சிக்னலை ஃபைண்ட் பண்ணி டஸ்டினோட கனெக்ட் பண்ணிருப்பாரு. மைக் ஹாலியை பத்தி விசாரிக்கும் போது டஸ்டின் வி ஃபவுண்ட் ஹாலின்னு சொல்லுவான். அப்ப ராபினுக்கு மட்டும் அது தெளிவா கேட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப ராபினோட ரியாக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போதைக்கு டஸ்டினை தேடி எல்லாரும் அப்சைட் டவுனுக்கு கிளம்ப அந்த சமயம் ரிஃப்ட சுத்தி கேமரா இருக்கிறத ஹாப்பர் நோட் பண்ணுவாரு. மிஸ்டர் கிளார்க் அவர்கிட்ட அந்த கேமராவை ஜாம் பண்ற டிவைஸ் இருக்குன்னு சொல்லுவாரு. பட் ஹாப்பர் எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு லெவனை வச்சு கேமரா ஓடிச்சு அங்க இருந்து கிளம்புவாங்க. ஹாப்பர் பயமா இருக்கா, இனி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. மிஸ்டர் கிளார்க்கோட ரியாக்ஷன் செம்மையா இருக்கும். லெவன் சொன்ன மாதிரியே அந்த ஸ்டீல் பிளேட்டை ஓபன் பண்ணி ரிஃப்ட் வழியா எல்லாரும் அப்சைட் டவுனுக்கு போவாங்க. இந்த இடத்துல மைக்கை தாண்டி விக்கி அண்ட் மிஸ்டர் கிளார்க்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்சைட் டவுனுக்கு வராங்க. அப்சைட் டவுனுக்கு வந்த மைக் அண்ட் டீம் டஸ்டினை கண்டுபிடிச்சிருவாங்க. பட் எங்க ஹாலியை கண்டுபிடிச்சேன்னு சொன்ன ஹாலியை காணுமே அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஹாலி ஒரு வேளை இறந்துட்டாலும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் ஹாலி மேல இருந்து கீழே விழும்போது கரெக்டா வேக்னா பிடிச்சு அகைன் அபிஸுக்கே இழுத்துருப்பான். டெக்னிக்கலி இங்க வேக்னா ஹாலியோட உயிரை காப்பாத்தி தான் இருக்கான். ஹாலிய அப்சைட் டவுன்ல இருந்து தூக்குன வேக்னா இப்போதைக்கு அகைன் அவனோட அந்த ஜெயண்ட் லிவிங் கேவுக்குள்ள ஹாலியை தூக்கிட்டு போய் அவனோட வெயினை கனெக்ட் பண்ணிடுவான். வால்யூம் 1 எண்ட்ல ஜாக் சலிவன் வந்து அந்த டெமோ ஃபைட்ல ஒரு பாம் ஆக்சிடென்ட்ல இருந்திருப்பாரு. அவரை இப்போதைக்கு டாக்டர் கே விசாரிக்கிறாங்க. அவங்க கூடவே லெப்டினன்ட் ராபர்ட் ஆக்கர்ஸும் இருப்பாரு. இந்த ஆக்டர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷேடோ அப்படிங்கிற ஸ்டேஜ் பிளேல டாக்டர் பிரன்னராவை
ஹீரோவாவுமே ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஹேக்கர்ஸுக்கு அந்த மான்ஸ்டர்ஸ் அப்சைட் டவுன் பத்திலாம் முழுசா தெரியாம இருக்கிறதுனால டாக்டர் கே கிட்ட கொஸ்டின் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபைனல் எபிசோடுல இவர் டாக்டர் கேக்கு எதிரா திரும்பினா நல்லா இருக்கும். அப்சைட் டவுன்ல இருந்த எல்லாரும் இப்போதைக்கு ஸ்குவாக் டவருக்கு வந்து ஒரு ரீயூனியனை போடுறாங்க. இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அந்த நாஸ்டாலஜிக் வைபை கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. ஜாய்ஸ் சீசன் 1ல போட்டிருந்த அந்த கோட்டை போட்டிருக்கிறதா இருக்கட்டும், டஸ்டினோட ஹேட்டா இருக்கட்டும், வில் சீசன் 1ல போட்டிருந்த அதே மாதிரியான ட்ரெஸ்ஸை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு அந்த நாஸ்டாலஜிக் வைபை கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. டஸ்டின் டாக்டர் பிரன்னரோட ஜர்னல்ல இருந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த இடத்துல எல்லா கேரக்டர்ஸுமே இருப்பாங்க. ஒரே ஃப்ரேம்ல 17 கேரக்டர்ஸ். யூசுவலாவே ஒரு சீரிஸோட ஃபினாலே அப்படிங்கும்போது இந்த மாதிரி ரீயூனியன் வைக்கிறது வழக்கம். அந்த எபிசோட்ஸ் எல்லாமே செம்ம வைபா இருக்கும். இங்க டஸ்டின் என்ன எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா, இதுவரை நம்ம அப்சைடோன டாக்டர் பிரன்னர் ஓபன் பண்ண ஒரு அதர் டைமென்ஷன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் அது ஒரு அதர் டைமென்ஷன் இல்ல. அதர் டைமென்ஷனுக்கு போறதுக்கான ஒரு பிரிட்ஜ், வார்ம் ஹோல். இந்த வார்ம் ஹோல 11 தான் டெமோகார்கனை கான்டாக்ட் பண்ணும்போது ஓபன் பண்ணிருக்கா. இந்த வார்ம் ஹோல் கனெக்ட் ஆகிற இன்னொரு டிமென்ஷன் தான் ஆபிஸ் அப்படின்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றான். இங்க ஏன் டிமென்ஷன் எக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணாம ஆபிஸ்னு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, டிமென்ஷன் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஷேடோல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷேடோ மெயினா ஹென்ரிய ஃபோக்கஸ் பண்ணியும் டாக்டர் பிரன்னரை ஃபோக்கஸ் பண்ணியும் தான் இருந்திருக்கும். டாக்டர் பிரன்னர் ஒரு சயின்டிபிக் நேம் தான் வச்சிருப்பாரு அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டேஜ் பிளேல டிமென்ஷன் எக்ஸ்னும், சீரிஸ்ல டெமோகார்கன்ல இருந்து மைண்ட் ஃபிளேயர் வரைக்கும் டிஎன்டியோட ரெஃபரன்ஸ்ல இருந்து தான் வச்சிருப்பாங்க. அதனால தான் இங்க டிஎன்டில இருக்கக்கூடிய ஒரு ஈவில் ரியல்மான ஆபிஸ் அப்படிங்கிற பேரை டஸ்டின் இப்போதைக்கு இந்த டிமென்ஷன் எக்ஸ்க்கு அபிஷியலா வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம வேக்னாவோட பிளான் இந்த ஆபிஸ ரியல் வேர்ல்டோட அந்த 12 கிட்ஸையும் வச்சு மெர்ஜ் பண்ணி ஒரே வேர்ல்டா மாத்துறது அப்படிங்கறத தெரிஞ்சுப்பாங்க. அந்த பிளானை தடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 2000 ஃபீட் உயரத்துல இருந்தா தான் தடுக்க முடியும் அப்படின்னு மைக் சொல்லுவான். ஹாலியா ஹென்றி அகைன் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற கிட்ஸ் கிட்ட மேக்ஸ் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னும், இப்போ ஹாலியோட மைண்ட் கரப்ட் ஆகிருச்சு அப்படின்னும் மத்த கிட்ஸ மேனிபுலேட் பண்ணி ஹாலி கிட்ட பேச வைப்பான். இந்த இடத்துல டெரிக் மேபி நம்மள திரும்ப வீட்டுக்கு போறது தான் நல்லது அப்படின்னு அந்த கிட்ஸ் கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணுவான். பட் எல்லாரும் ஹென்ரியோட பேச்சு கேட்டு ஹாலி கிட்ட பேச போவாங்க. ஹாப்பரோட பிளான் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அப்சைட் டவுன்ல ஒரு சாப்பர் ரெடியா இருக்குது. அந்த சாப்பரை எடுத்துக்கிட்டு அபிஸ்க்கு போய் வேக்னாவை போட்டு தள்ளிட்டு கிட்ஸை ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துடலாம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாரு. பட் இந்த பிளான்ல நிறைய ஹோல கண்டுபிடிச்ச டஸ்டின் சாப்பரை யாரு ஃப்ளை பண்ணுவா, அதோட ரெக்க ரிஃப்ட்டுக்குள்ளலாம் போகாது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ராபின் ஒரு டார்க் ஜோக் பண்ணுவாங்க. அப்ப ஸ்டீவோட ரியாக்ஷன் தான் நம்மளோட ரியாக்ஷனாவும் இருந்திருக்கும். எல்லாரும் மெச்சூர் ஆகிட்டாங்க தான், அதுக்குன்னு இப்படியா? ஹாப்பரோட பிளான்ல என்னதான் நிறைய ஹோல்ஸ் இருந்தாலும் அதை பைலட்டா ஓட்டுறதுக்கு சீசன் 4ல இருந்த அந்த 2 கேரக்டர்ஸை ஈஸியாவே கொண்டு வரலாம். பட் அப்படி பண்ண வாய்ப்பு இல்ல. இந்த பிளான்ல எல்லாரும் ஹாப்பர் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டதால கடுப்பான ஹாப்பர் யார்கிட்டயாச்சும் பெட்டர் ஐடியா ஆர் ஏதாவது மேஜிக் பீன் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் ஸ்டீவுக்கு ஒரு ஐடியா வரும். ஸ்டீவோட பிளான் என்ன அப்படின்னா, வெக்னாவோட வேர்ல்டு மெர்ஜிங் அப்ப அப்சைட் டவுன்ல இருக்கிற ஸ்குவாக் டவர் மேல ஏறி ரிஃப்ட் வழியா அபிஸ்க்கு போய் கிட்ஸை காப்பாத்திட்டு அந்த சமயம் 11, வில், மேக்ஸ் எல்லாரும் வேக்னாவோட ஃபைட் பண்ணி வேர்ல்டு மெர்ஜிங்க ஸ்டாப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் வேக்னாவை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அப்சைட் டவுன்ல இருக்கிற வார்ம் ஹோலையும் பாம் வச்சு டிஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்னு டஸ்டினும் சொல்லுவான். ஹாலியை இப்போதைக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ண, ஹாலி என்னதான் உண்மையை சொல்ல ட்ரை பண்ணாலும் அவளை யாருமே நம்ப மாட்டாங்க. நீயாச்சும் சொல்லு அப்படின்னு எல்லாம் கேப்பா. பட் டெரிக் அவனோட அப்பா அம்மாவை ஹென்றி கொன்னுடுவான் அப்படிங்கறத நினைச்சு பயந்து இவனும் அவங்க கூட சேர்ந்திருப்பான். ஹாலி நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த டேப் ரெக்கார்டரை எடுத்து மண்டையிலே அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடுவா. இந்த சீன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அங்க இருந்து வெளியே ஓடுன ஹாலிய ஒரு பையன் தள்ளி விடுறது மட்டும் இல்லாம வார்த்தைலாம் பேசுவான். என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இந்த சீன்ல இவங்க அடிச்சுக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, ஹாலிக்கு ஏதோ ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம அவ ஹீரோயிக் ஹாலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த செயின் அருந்து எவ்வளவு படியில இருந்து கீழே விழுந்துருவா. 11 அவளோட பவரை யூஸ் பண்ணி கவிழ்ந்து போன முறையோட பிக் பை ட்ரக்க நிமித்தி கொடுப்பா. இந்த இடத்துல முறை இன்னும் கொஞ்சம் பெட்டர் லேண்டிங்கை எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போவாரு. அதுக்கு 11 யூஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லுவா. அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹாப்பர் இப்போதைக்கு எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. போன எபிசோடுல ஜாய்ஸ் வில்ல பத்தி ஹாப்பர் கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. இந்த எபிசோடுல ஹாப்பர் ஜாய்ஸ் கிட்ட 11 பத்தி ஷேர் பண்றாங்க. இதுல இருந்து அந்த பேரண்டிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு பக்கம் ஹாப்பர் 11 நம்பாம அவளை பெருசா எதுவும் பண்ண விடாம சேஃபா பாத்துக்க நினைப்பாரு. ஆனா அது 11க்கு பிடிக்காது. she thinks she is ready. இன்னொரு பக்கம் ஜாய்ஸும் வில்ல அப்படிதான் வச்சிருந்திருப்பாங்க. பட் ஃபைனலா வில்ல நம்பி அவனோட போக்குல விடும்போது அவன் இப்பொழுதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அது தப்பா தான் போய் முடியுது அப்படிங்கிற மாதிரி அந்த பேரண்டிங் எமோஷனை இந்த இடத்துல ரொம்ப சூப்பராகவே கன்வே பண்ணிருக்காங்க. ஹாப்பர் காலியால 11க்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா காலியை கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. அந்த சீன் செம்ம எமோஷனலா இருக்கும். ஹாப்பர் இப்போதைக்கு இங்க இருந்த டனல் வழியா மேக்ஸிக்கு கிளம்புறாரு. இவங்களோட இந்த ஆபரேஷன் நேம் ஆபரேஷன் பீன் ஸ்டாக். பிக் பை ட்ரக்ல வெப்பன்ஸ் எல்லாம் லோட் பண்ணதுக்கு அப்புறம் கிளார்க் அண்ட் எரிக்கா மேக்ஸியோட கேட் சிக்னலை ட்ராக் பண்ணி அந்த கேட்டை ஓபன் பண்ணணும். ஹாப்பர் ஆல்ரெடி ரேடியோ ஷாக் டனல் வழியா மேக்ஸிக்கு போயிருப்பாரு. இந்த பிக் பை ட்ரக்குள்ள யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத இங்க போட்டிருக்காங்க. இந்த பிளான் வரைக்கும் இந்த எபிசோட்லயே நம்ம பாத்துருவோம். இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட்ல முறை தான் அப்சைட் டவுன்ல இருக்க லேபோட ஜெனரேட்டர்ல ஃபியூல ஃபில் பண்ணி பவர் ஆன் பண்ணிட்டு
அந்த எக்ஸாட்டிக் மேட்டர்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ செட் பண்ணணும். அந்த பக்கம் ஹாப்பரோட பிளான் அப்படின்னு போட்டு எல்லுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதோ ஒரு பிளான் இருக்கு, பட் அது சரியா தெரியல. மைக் அந்த பாம்பை பில்ட் பண்ணும்போது அதோட டைமரா ஒரு சாங்கையுமே யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் ஃபைனல் எபிசோடுல எப்படி இருக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான்சி அவளுக்கான கன்னை செலக்ட் பண்ணிட்டு போவா. ஜானத்தன் ஏதோ ஒரு ஃப்ளேம் த்ரோவரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. குட் சாய்ஸ். லூகாஸ் அவனோட வெப்பனான ஒண்டிகோல வச்சிருக்கா, பட் அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி தெரியுது. அப்பதான் டஸ்டின் வந்து ஸ்டீவுக்கு எட்டியோட ஸ்பியரை எடுத்து கொடுப்பான். இது மூலமா இவங்களுக்குள்ள இருந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு அப்படிங்கறத நல்லாவே காமிச்சிருக்காங்க. காலி 11 கிட்ட அந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகும்போது நாமளும் சேர்ந்து கொலாப்ஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆரம்பத்துல 11 இதுக்கு அக்செப்ட் பண்ணாத மாதிரி தான் தெரியும். அந்த சமயம் ஒரே ட்ரக் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் படி ட்ரக்ல வெப்பன்ஸை ஏத்திட்டு இருப்பாங்க. வில் ஜாய்ஸ் கிட்ட அவனால எப்படி டெமோஸா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதோ அதையே வேக்னா கிட்டயும் ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது வேக்னா சில விசன்ஸை காமிச்சா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம வில்ல பத்தின சீக்ரெட்டை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த சமயம் மைக் உள்ள வர எல்லார்கிட்டயும் அந்த சீக்ரெட்டை ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு குரூப் மீட்டிங்கா போட்டு வில் அவனோட சீக்ரெட்டை ஷேர் பண்ண ஆரம்பிப்பான். இது ரொம்பவே எமோஷனலான சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹிம் பீயிங் கே, இட்ஸ் ரியலி அபவுட் ஹூ வி ஆர் இன்சைட் அண்ட் தோஸ் மூமெண்ட்ஸ் when we feel left out even when we are with friends. I think everyone can relate to that, trying to fit in, keeping your true self hidden and just wishing people could see the real you. I'm definitely not talking about sexuality here. It's about being authentic and showing who you really are. Finally will confess பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு குரூப்பா ஹக் கொடுத்துட்டு பிக் பை ட்ரக் எடுத்துட்டு மேக்ஸிக்கு கிளம்புறாங்க. மிஸ்டர் கிளார்க்கும் எரிக்காவும் மேக்ஸியோட கேட்டை ஓபன் பண்ண மிலிட்டரி ட்ரக்கை ஷூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த சமயம் ஆல்ரெடி டனல் வழியா வந்த ஹாப்பர் மிலிட்டரியை ஷூட் பண்ணும்போது நான்சியும் மிலிட்டரியை ஷூட் பண்ண ட்ரக்கை ஸ்டாப் பண்ணி ஹாப்பரை ஏத்திக்கிட்டு அங்கிருந்து அப்சைட் டவுனுக்கு கிளம்புவாங்க. இங்க நான்சியா ஹாப்பர் நல்லா ஷூட் பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. சீசன் 2லயே ஹாப்பர் ஜானத்தன் கிட்ட ஒரு ஷார்ட் கன்னை கொடுத்து கேன் யூ யூஸ் திஸ் அப்படின்னு சொல்லும்போது நான்சி தான் முன் வந்து அந்த கன்னை வாங்கியிருப்பா. அந்த ஒரு கனெக்ஷனை இங்க காமிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஃபைனலா 11 காலியோட பிளானுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு நாடை கொடுக்கற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட் 7 தி பிரிட்ஜை முடிக்கிறாங்க. 31st எனக்கு பேட்மேன் ஒர்க் இருக்கு, அதனால நியூ இயர் மார்னிங் எபிசோட பார்த்துட்டு அன்னைக்கே ரிவ்யூ ஆர் பிரேக் டவுன் போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகே, I'll see you folks in the next video. Thank you.